ஹலோ நண்பர்களே, நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் மீன் கம்மி தான் பிடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஏரியில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அந்த கொட்டையில் எல்லாம் தண்ணியும் இறச்சிட்டுங்க. இறச்சிட்டு நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40 பேர்கிட்ட ஆளுக்கு ஒரு 2 கிலோ மீன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஏரியில் மீன் பிடிச்சிங்க. இதில் எங்களுக்கு அதிகமாக கிடச்சின்னு பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் ரொம்ப அதிகமாக கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் விராலும் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோவுக்கு விராலும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கேட் ஃபிஷ்ஷும் கிடச்சிருக்கு. டேங்க் லைனர் கிட்டத்தட்ட ஒரு மீன் ஒரு 5 ஒரு 7 கிலோ கிட்ட இருக்குங்க. சரியான பெருசு. என்ன ஒன்று துரதிர்ஷ்டம், அந்த மீன் யாரும் சாப்பிட மாட்டாங்க. டேங்க்கில் போட்டால் டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த பாசெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதுக்கு டேங்க் க்ளீனர் பேர் சொல்லுவாங்க. ஏரி மீனில் எங்களுக்கு பிடிச்சது விரால் மீன் தாங்க. ஏரி மீனில் உங்களுக்கு விரால் மீன் பிடிக்குமா, இல்லை ஜிலேபி பிடிக்குமா, இல்லை பக்க மீன் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோம். வேறு என்னங்க, மீன் வறுவல் தான். ஏரி மீனில் இந்த ஜிலேபி மீன் வறுத்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஜிலேபி மீன் நீங்கள் சாப்பிட்ருந்தேன்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.